சாந்தி, நான் போய் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு வரேன். நான் குழந்தைக்கு கஞ்சி வச்சிருந்தேன், போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? பெரியப்பாவோட இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை திடப்படுத்திக்குவாரு. நம்ம போறோம்னு சொன்னது அவர் ஒத்துக்கல. அதே மாதிரி தான் நம்ம கிட்ட அங்க அவர் வந்துருவாரு. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அங்க போய் மத்த ஏற்பாடுகளை மட்டும்தான் பார்க்கணும். என்னாச்சு அர்ச்சனா? ஐயோ. பாருங்க கார்த்திக், இதுல எல்லா பொருளையும் வைக்கவே முடியல. சூட்கேஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. சூட்கேஸ் ஒன்றும் சின்னதில்ல, பொருள் தான் அதிகமா இருக்கு. என்ன அதிகமா இருக்கு? இது எல்லாமே தேவைதானே? இத எல்லாத்தையும் நீ கூட கொண்டு போகணும்னு நினைக்கிறியா? ஆமா. அர்ச்சனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இதையெல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துரு. அவங்க பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. இந்த எல்லா போட்டோஸும் லேப்டாப்ல இருக்கு. இது நமக்கு தேவைப்படாது. அப்புறம் இதெல்லாம் என்ன? டுகுவோட டாய்ஸ். அதானே ஏற்கனவே பேக் பண்ணிட்டியே. ஆமா, ஆனா இதெல்லாம் பெரியப்பா கொடுத்தது. அதுவும் இல்லாம இதுல சிலதெல்லாம் அவனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல கொடுத்தது. இதுல டுகுவோட தாத்தா பாட்டி எல்லாரோட ஞாபகங்களும் இருக்கு. இந்த டாய்ஸ் எல்லாம் டுகுவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அர்ச்சனா, ஞாபகம் இருக்கிறது மனசோட சம்பந்தப்பட்டது. இப்ப பாரு, இங்க நான் எவ்வளவு பொருள்களை விட்டுட்டு போறேன். அதனால அதுக்கு அர்த்தம் அந்த ஞாபகம் எனக்கு இல்லைன்னா சில நேரத்துல நம்ம பிராக்டிக்கலாவும் யோசிச்சாகணும். நீ ஒண்ணு பண்ண அர்ச்சனா, இந்த எல்லா பொருளையும் தனியா பேக் பண்ணிரு. நம்ம அடுத்த தடவை அங்க வரும்போது இதை எடுத்துட்டு போயிடலாம். ஓகே? அப்புறம் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நீங்களே வந்து பாருங்க. இத பத்திரமா பேக் பண்ணி வச்சுடு, உடைஞ்சிடாம. தேங்க்ஸ் கார்த்திக். இந்த டுக்கு குட்டி கொண்டா. என்னடா குட்டி? இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குக்கா. அப்புறமா இவங்க கிளம்பி போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்குமேக்கா. ஆமா, ஆமாமா. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க கிளம்ப போறாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு சாயந்தரமோ இல்ல நாளானிக்கோ உங்ககிட்ட பேசுவாங்க. சரி, ரொம்ப நன்றி. வச்சிட்டுமா? முதல் தடவையா அர்ச்சனா இவ்வளவு தூரம் பயணம் பண்ண போறா. என்னங்க, நாம கொஞ்சம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ராதிகா, அது நல்லா இருக்காது. தேவையில்லாம அவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும். அவங்க பேக் பண்றதுல பிஸியா இருப்பாங்க. இந்த நேரத்துல நாம அங்க போனா அப்ப எப்பதான் போறது? ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடுவோம். அப்ப நமக்கு ரொம்ப கம்மியா தான் நேரம் இருக்கும். இனி நேரம் எங்க இருக்கு ராதிகா? எப்படியும் கொஞ்ச நேரத்துல அவங்க பறந்து போயிட போறாங்க.